விவசாயிகளினுடைய மனசில் தான் நான் வேலை செஞ்சேன். ஏன்னா அவங்களுடைய மனம் இயங்குறது பார்த்தீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கிறது இயற்கை விவசாயத்திலிருந்து எதை நீங்கள் தெரிஞ்சிருந்தாலும் அது யூகே, அயர்லாந்து, பிரான்ஸு, ஜெர்மனு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இன்னைக்கு என்ன பேச போறோம்னா கான்ஷியஸ் ஃபார்மிங் அண்ட் கான்ஷியஸ் அக்ரி லீடர்ஷிப் சயின்ஸ், பேரறிவு விவசாயம். இந்த பேரறிவு அப்படின்னு நான் சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம தமிழர்களுடைய பண்டைய காலத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை தான் நான் பேரறிவு நீங்க சொல்றேன். ஏன்னா ஞான விவசாயம்னா இது ஆன்மீகம்னு நினைச்சுக்குவாங்க எல்லாரும், இல்லை உலகம் ஃபுல்லா புரியாது. ஞான விவசாயம் அப்படின்னா அது ஒரு மாதிரி என்னது கடவுள்ல ஏதோ சம்மந்தப்படுத்திக்குவாங்க. தியான விவசாயம் அப்படின்னு சொல்லி பேர் சொன்னோன்னு வச்சுக்கோங்க, இது என்ன தியானத்துக்கும் விவசாயத்துக்கு என்ன சம்பந்தம்னு நினைப்பாங்க. அதனால இதுக்கு பேர் பேரறிவு விவசாயம்னு கொஞ்சம் தமிழ்ல எளிய முறையில் நான் வச்சிருக்கேன். இந்த பேரறிவு அப்படின்றது என்னன்னா உண்மையிலேயே ஞானம் தான், தியானத்தினால வரக்கூடிய ஞானம் தான் இந்த பேரறிவு. இது விவசாய கருத்தருங்க அல்லது தியான கருத்தருங்கன்னு நீங்க கேட்கலாம், உங்களுக்குள்ள தோணலாம். அதாவது ஐம்புலன்கள், நம்ம ஐம்பொறிகள் வெளியில் இருக்கு, அதனுடைய புலன்கள் உள்ள இருக்கு, அதுக்குள்ள மனம்ங்கிறது இருக்கு. ஸோ அந்த பொறிகள், புலன்கள், மனம் இது எல்லாத்தையுமே நீங்க அடக்கணும்னா உள்ள உங்களுக்குள்ள ஒரு பேரறிவு ஏற்கனவே இருக்கு. மனிதர்களுக்கு மட்டும் அது இருக்கு, அதுதான் ஞானம்னு சொல்றது. அந்த ஞானம் வெளிப்படும். நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கிறது இயற்கை விவசாயத்திலிருந்து எதை நீங்க தெரிஞ்சிருந்தாலும் அது வெளியில் இருக்கக்கூடிய மனதினுடைய ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு பிரெயின், அதில் தான் நீங்கள் சேவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி நம்ம தகவல்களை சேகரிச்சுக்கிட்டு நம்ம விவசாயம் பண்ணுறோம், தெரிஞ்சுக்கிறோம். தகவல்கள் தான் இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். நான் இன்னைக்கு பேச போகிறது ஏற்கனவே அங்கெல்லாம் சொன்னது. இப்போ யூகே, அயர்லாந்து, பிரான்ஸு, ஜெர்மனு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கொஞ்சம் அவங்க சைக்காலஜிக்கல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாயிகளுக்கு சைக்காலஜிக்கல் ஃபார்மிங் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா விவசாயிகளுடைய மனநிலை ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. நான் இது 2016, அவங்க 2020 தான் ஆரம்பித்தாங்க. நான் 2016 மெடிடேட்டிவ் ஃபார்மிங், தியான விவசாயம்னு பயிற்சியை நடத்தியிருக்கேன். என்கிட்ட அதனுடைய தொகுப்பு இருக்குது. அது உங்கள் புத்தகமாக எழுத போகிறேன். இது புத்தகமாக எழுதிட்டு இருக்கேன். அது புத்தகம் வரும்போது உங்களுக்கு நான் தரேன். அதனால் இன்றைக்கு இந்த பயிற்சின்னு சும்மா சாதாரணமாக தகவலாக நீங்கள் தெரிஞ்சுட்டு போகிறதுக்கு இல்லை, உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இது மண்ணில் நான் இந்த 23 வருஷமாக நான் செயல்படலை, இதுதான் உண்மை. நான் 2002 விவசாயிகளினுடைய மனசில் தான் நான் வேலை செஞ்சேன். ஏன்னா அவங்களுடைய மனம் இயங்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ரெடிமேடாக ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி இயங்கிக்கிட்டே இருந்துச்சு. யாரையாவது ஒருத்தர் பார்த்து காப்பி அடிக்கிறது, ஒருத்தர் செய்கிறது அதை இன்னொருத்தர் பார்த்து காப்பி அடிக்கிறது, அவங்களுக்குள்ள தானாக இருந்து எதுவும் வரல. அப்படி எதுவும் வந்திருந்தாலும் அது கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒருத்தரை பார்த்து அதுலேருந்து தான் வருமே தவிர இன்னோவேஷன் நம்ம சொல்லுவோம், புதுமைன்னு சொல்லுவோம், கிரியேட்டிவ்னு சொல்லுவோம். ஆனால் அது திரும்பவும் பார்த்தீங்கன்னா மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வெளிப்புற சூழல் கிட்டேருந்து, நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம குழந்தையா 3 வயசு 4 வயசுலேருந்து வெளிப்புற சூழல் நமக்கு மனசாக உள்ளே போய் பதிவாகும். அதுலேருந்து தான் திரும்பவும் கிரியேட்டிவிட்டி வருது. இந்த பேரறிவு, இந்த ஞானம் அப்படிங்கிறதுல மட்டும்தான் உங்களுக்கு உண்மையான ஒரு புதுசாக உங்களுக்கு பார்வை வரும். இது கிரியேட்டிவ்னு சொல்ல முடியாது, உங்கள் பார்வை மாறி போகும், உங்கள் சிந்தனை மாறும். இப்போ மண் அப்படின்னு சொன்னால் மண், மரம், செடி, கொடி, இப்போ எல்லாரும் பேசணும், விளைச்சல், அப்புறம் லாபம் இல்லை, அப்புறம் இதெல்லாம் சொல்கிறோம். இதெல்லாம் வெளிப்பொருள்களாக நம்ம பார்க்குறோம், பொருளாக பார்க்குறோம் எல்லாத்தையும். இந்த பேரறிவு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், எல்லாம் இந்த அண்டம், இது நான் எப்படி பார்ப்பேன்னா டோட்டலாக பிரபஞ்சத்தை பார்ப்போம். பேரறிவு அப்படின்னு சொல்கிறது அந்த அண்டம் இருக்கு இல்லைங்களா, பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்தில் இருந்து நம்ம படிப்படியாக அந்த பால்வெளி திரள், சூரிய குடும்பம், பூமியிலிருந்து வளிமண்டலம், அப்புறம் மண், இப்படி நம்ம பார்வையை விரிவாக்கணும். ஏன்னா நம்ம மண்ணில் ஒன்று செய்கிறது இந்த பிரபஞ்சம் வரைக்கும் போய் பாதிக்குது. அதில் குறிப்பாக பூமியை பாதிக்குது. உதாரணமாக நான் சீக்கிரமாக சொல்லணும்னா, இப்போ யூரியா, நான் ரசாயன உரங்கள் போடாதீங்க அப்படின்னு நிறைய பேர்கிட்ட சொல்லி ஆயிரக்கணக்கான பேரை மாற்றிருக்கேன். அது காரணம் என்னன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி
வெறுமனே வந்து நஞ்சு இல்லாத உணவு தரணுங்கிறது மட்டும் என்னுடைய நோக்கம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்க. மக்களுக்கு நஞ்சு இல்லாத உணவு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. மண்ணிற்கு உயிரியல் வேளாண்மை, இதுதான் B2 அக்ரி. நிறைய பேருக்கு B2 அப்படின்னா யாருக்குன்னு தெரியாது. B2ங்கிறது என்னன்னா பயாலஜி டு பயோஸ்பியர், அதாவது மண், சாயில் பயாலஜி, மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள். மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை நம்ம வளர்க்க மேலே வந்து வளிமண்டலத்தில் அதிரும். உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், மண்ணினுடைய நுண்ணுயிர்கள் நீங்கள் அதிகப்படுத்தினீங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய அங்கக கார்பன், அதாவது கரிம சத்து அது அதிகமாகும். அது அதிகமாச்சுன்னா எல்லாமே நான் உதாரணமாக நான் சொல்லிகிட்டே இருக்கேன். நிறைய பேருக்கு மண் பரிசோதனை எடுக்க சொல்லியிருக்கேன். நம்ம நிறுவனம் மட்டும்தான் இந்தியாவிலேயே வந்து மண் பரிசோதனை செய்து கொடுத்துட்டு இருக்கு. வேற எந்த தனியார் நிறுவனமும் செய்யறது இல்லை. நாங்கள் 23 வருஷமா செய்துட்டு இருக்கிறோம். அந்த மண் பரிசோதனை ஏன் நான் செய்ய சொல்றேன்னா, அதில் வந்து அங்கக கார்பனை கண்டுபிடிப்போம். அது பார்த்தீங்கன்னா 0.2, 3, 4, 5 இவ்வளோ தான் இருக்கும். 1% இருந்துச்சுன்னா உங்க 1 ஏக்கர் நிலத்துல 80,000 லிட்டர் நீங்க தண்ணியை சேர்க்க முடியும். ஒரே 1% மண்ணில் வந்து அங்கக கார்பன் சத்து இருந்தால் 80,000 1 லட்சம் லிட்டர் உங்க மண்ணே தண்ணியை சேர்த்துக்கும். இது மாதிரி தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இதனாலதான் மண்ணை வந்து வளப்படுத்துங்க. இப்போ தமிழன் ஐயா சொன்னார் மண்ணை வளப்படுத்த சொன்னேன்னா இதுதான் காரணம். இந்த அங்கக கார்பன், அங்கக கரிமச்சத்துன்னு ஒன்று மண்ணில் இருக்குதுன்றதே நிறைய விவசாயிகளுக்கு தெரியாது. எடுத்த உடனே தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இவ்வளவுதான் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா விவசாயிகள் அல்ல, பசுமை புரட்சிங்கிற பெயர்ல தவறாக சொல்லி கொடுக்கப்பட்டது தான். அடுத்தது மனதிற்கு பேரறிவு வேளாண்மை. மண்ணுக்கு B2 அக்ரி, பயாலஜி டு பயோஸ்பியர். மனசுக்கு வந்து நம்ம மைண்டுக்கு என்ன பண்ணணும்னா அந்த மைண்டை டிலீட் பண்ணிடணும். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற மனசை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா இது எப்படி சார்ன்னு இப்போ உடனே கேட்டிங்கன்னா பதில் இல்லை. இது அடுத்தடுத்த பயிற்சியில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து அறிமுக பயிற்சி தான். அடுத்தடுத்தது நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். இது வந்து கான்ஷியஸ் ஃபார்மிங். கான்ஷியஸ் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் என்ன புரியுதுன்னா, வெளிப்பொருள்களை பற்றி நமக்கு ஒரு அவேர்னஸ் அல்லது ஒரு விழிப்புணர்வு அப்படிதான் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். இது கிடையாது. இது வந்து இன்னர் இன்டெலிஜென்ஸ், உள்ள இருக்கக்கூடிய ஞானம். இதைத்தான் நான் வந்து இங்கே பேரறிவுன்னு நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா எண்டோசல்ஃபான் வந்து காசர்கோடில் 1978 2001 வரைக்கும் இது ரசாயனத்தினுடைய தாக்கத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். எண்டோசல்ஃபான் மருந்தை வந்து ஏரியல் ஸ்ப்ரே பண்ணாங்க, ஹெலிகாப்டரில் அடித்தாங்க. அது மாதிரி காசர்கோடு கேரளாவில் அடிக்கும்போது எல்லாரும் வந்து உடல் ஊனமாக அப்பயே வந்து இறந்து போனவங்க நிறைய பேர், இன்னும் வந்து பிறக்கிறவங்க அப்படி தான் வந்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு எண்டோசல்ஃபான் நீங்கள்லாம் பயன்படுத்தியிருப்பீங்க யாராவது ஒருத்தர் முன்னாடி. அதனால வந்து ஏற்பட்ட ஒரு பாதிப்பு, நிறைய உயிரினங்கள் அழிஞ்சு போகுது. அதாவது நம்மளுடைய அறிவு ஞானம் இல்லாம இருந்துச்சுன்னா நான் தற்கொலைக்கு சமம் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். நம்ம அறிவு ஞானம் இல்லாம இருந்தால் அது தற்கொலைக்கு சமம். இது நான் இப்ப சொல்றது நமக்கு, உங்களுக்கு மட்டும் நான் சொல்லல, உலக அளவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள், பாலிசி மேக்கர்ஸ், அதாவது அந்த விஞ்ஞானிகள் கொடுக்கக்கூடிய திட்டங்களை அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடியவர்கள், அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, அரசாங்கத்தில் அதை செயல்படுத்துறவங்க, விவசாயிகள், பொதுமக்கள், வேளாண் பல்கலைக்கழகங்கள், வேளாண்மை துறை, விவசாயிகள் முன்னாடி சொல்லிட்டேன், மாணவர்கள், இத்தனை பேருக்கு தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். எந்த நாட்டுக்கு போனாலும் இத்தனை பேரையும் நான் சந்திப்பேன். உகாண்டா பிரைம் மினிஸ்டர் சந்திச்சிருக்கேன். நிதின் கட்கரி மத்திய அமைச்சர் வந்து இஸ்ரேலில் நான் சந்திச்சிருக்கேன், அதை சொல்லியிருக்கிறேன். இது போல இப்போ இங்கே வந்து வீரபாண்டி ஆறுமுக மினிஸ்டரா இருக்கும்போது அவரை பார்த்து பேசியிருக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். எல்லாருக்கும் எங்கே போனாலும் பள்ளிக்கூடத்துக்கு போய் அங்கே வந்து இதை பற்றி நான் பேசுவேன். அதனால இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது.